தீபாவளி திருநாளான இன்று சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்து மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சென்னையில் தீபாவளி கொண்டாட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் சுபாஷ் தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். சுபாஷ், சொல்லுங்க, சென்னையில் தீபாவளி கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு, அது பற்றி சொல்லுங்க. தீபாவளி என்றாலே பட்டாசுகளும் வெடிசத்துகளும் ஆங்காங்கே கேட்கப்படும். சென்னையில் கடந்த 2 தினங்களாக நல்ல மழை பெய்து வருவதால் மக்கள் கொஞ்சம் சோர்வுடன் இருந்தாலும் அதிகாலையில் தற்போது பல இடங்களில் இந்த மழையும் பாராமல் தூறலிலும் பாராமல் தங்களுடைய தீபாவளியை கொண்டாடுவதற்காக பட்டாசுகளை வெடித்து வருகின்றனர். நீங்கள் உற்சாகமாக காலையிலே இருந்து தீபாவளி ஒட்டி கங்காசானம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்து அவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் காட்சிகளை பார்க்கலாம். நான் தற்போது மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்க இங்கே இந்த பகுதி முழுமையாகவே பார்த்தா மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை உண்டும் தங்களை கொண்டாடி வராங்க. சார், எப்படி தீபாவளி போயிட்டு இருக்கு? காலையில் எத்தனை மணிக்கு வெடிச்சிட்டீங்க பட்டாசு? எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும்தான் எல்லாருமே ஒரு 3லேருந்து 4 மணிக்குள்ளே எழுந்துட்டு எல்லாமே எல்லாமே புதுசாக புது எண்ணெய் புது அரப்பு வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மார்னிங்கே குளிச்சுட்டு நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்தின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் இனிப்புலாம் கொடுத்துட்டு எல்லாம் இதில் போகிறவே எல்லாம் பழைய கெட்ட எண்ணங்களில் பழைய இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக அடிச்சுட்டு வர நாட்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு சார்ட் ஆஃப் செலிப்ரேஷன் மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்க. இது எப்படின்னாக்க புதுசாக அன்றைக்கி போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இனிப்புலாம் கொடுத்துட்டு பட்டாசுலாம் வெடிச்சுட்டு பட்டாசுன்றது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தையெல்லாம் என்கரேஜ் பண்ணால் தான் எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியுன்றதுனால பெரியவங்களாம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு குழந்தைங்களுக்குலாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு சார்ட் ஆஃப் ஹாப்பினஸ் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னாக்க இப்போ ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் போயிட்டு பழசெல்லாம் கழிச்சுட்டு புதுசெல்லாம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஆஃப் நியூ புதுசாக எல்லாருமே திங்க் பண்ணி புதுசாக க்ரியேட்டிவிட்டிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், நல்ல எண்ணமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற இது தான். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஜென்ரலாக யாரும் சொன்னாலும் அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அதே நீ தீபாவளி வெடிச்சிக்கோ, வெடிலாம் வெடிச்சிக்கோ, ஸ்வீட்லாம் சாப்பிடு ஒரு புதுமையான வழியில் நம்மளோட இது சொல்லிட்டு வருது. இதுதான் நம்ம பாரம்பரியமாக நம்ம பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரியே நம்ம விடாமல் எல்லாருமே பண்ணிட்டு வரணும். அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இதே போன்று உற்சாகமாக காலையிலிருந்தே பார்க்கும்போதே இங்கே பட்டாசுகளை வெடித்து உறவினர்களோட தங்களுடைய சொந்த பந்தங்களோட தொடர்ச்சியாக கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், எல்லோருமே இந்த தெரு முழுமையாகவே பட்டாசுகளை வெடிக்கின்ற காட்சி, அதாவது மழையும் பார்க்காம தொடர்ச்சியாக தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் பட்டாசுகளை வெடித்து வராங்க.